வணக்கம் மக்களே. Hello everyone, good morning. காலை 8:05. ஸோ மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நல்லா சொன்ன மாதிரி கொஞ்சம் மம்ப் நல்லா தெரிவிக்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். 9 மந்த் பண்ணிக்கலாம் அப்படி வெயிட் பண்ணோம். பட் ஆனால் இன்னும் 5 நாளில் டெலிவரி ஆயிடும் போல. ஸோ அதனால உடனே சடனாக ரெடி பண்ணோம். சடன் லுக் பிளான் பண்ணி சடனாக டீம் செட் பண்ணி பண்ணோம். ஆமாம். ஸோ சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக ஒரு லுக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நம்ம சடனாக பண்ணோம்னா சொன்னமே நமக்கு ஒரு ஸ்டுடியோ எல்லாமே நமக்கு கிடைக்கணும்ல. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட் ஸ்டுடியோ கிடைக்கணும். எனக்கு வந்து பெஸ்டஸ்ட் ஸ்டுடியோ கிடைச்சிருக்கு. ஆமாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ப்ராப் ஸ்டோர் சைதாபேட் கிட்ட இருக்கு. ஸோ வந்து ஏன் மெயினாக நான் இங்கே எடுத்தேன்னா அப்பார்ட் ஃப்ரம் மம்மியை தாண்டி இங்கே குட்டீஸ்க்கு வந்து ஒரு கலெக்ஷன் வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. குட்டீஸ்க்கு இந்த நியூ மாஸ்க்குலாம் க்யூட்டாக பாருங்களேன் செட்டப் இருக்குது. செஃப்பு, லாயரு, மர்மெய்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் தீம் எல்லாமே இருக்குது. அண்ட் அதை தாண்டி ஏன் இன்னும் ஸ்பெஷல்னால் ஸ்டூடியோ ஸ்பேஸ் வந்து இங்கே நல்ல பெருசு. ஸோ எனக்கெல்லாம் வந்து ஸ்டூடியோ ஸ்பேஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் ஜாலியாக நான் ஷூட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஸ்டூடியோ மட்டும்தான். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம இந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி வேணும்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வச்சுருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து ரெண்டல் வேண்டாம், நாங்கள் வந்து சேலாகவே எடுத்துக்கோன்னா செகண்ட் ஃப்ளோர்லேயும் வச்சுருக்காங்க. நான் அப்புறமா வந்து சத்தியமாங்கம்மா ஆமா சத்தியமா இப்பதான் கேட்டேன். அம்மா சத்தியமா கேட்டேன். எனக்கு டவுட் ஆயிடுச்சு அது இப்ப சேல்லாம் பண்ணுவாங்க. ஆமா சேல்ஸ் இருக்கு. ஸோ அதனால மொத்தம் 2 ஃப்ளோரு. நான் அப்புறமா வந்து உங்களுக்கு அதோட கிளிப்பிங் எல்லாமே மேலே காமிக்க சொல்றேன். ஓகேங்களா? நான் ரெடி ஆகிற டைம்ல ப்ராப்ஸ்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு. மர்மைட்னு சொன்னப்போ எனக்கு தெரிஞ்சு நான் படகோட்டி வந்து இந்த செயலர் சொல்லுவாங்கல்ல, போட்டு எல்லாமே ஷிப் சைலிங். இது வந்து மியூசிக் டைரக்டர் ஆகுறாங்கன்னா அது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் வந்து ரொம்ப லவ்லி கப்பல்னா லிப்பு வச்சுக்கலாம். இது படிப்பாளி துரியன் பழமா? ஆமா டுரியன், கரெக்டாக சொல்லிட்டீங்களே. ரைட்டு. ஸோ இந்த மாதிரி குட்டீஸ் கிளம்பி அங்கே பார்த்தீங்களா கிளாப் போர்டு. ஆமாம், கிளாப் போர்டு மேலே குட்டி குட்டி கட்டில் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் லா ஸ்டூடெண்ட்ஸு. ஆமாம், தட்டச்சு. சரி, தமிழில் தான் பேசுவீங்க? இல்லை, அது கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னு போட்டேன். டைப் ரைட்டர் தட்டச்சு. ஸோ அதே மாதிரி இந்த மாம் ஷூட்ஸ்க்கு வந்து நம்ம ஆட்-ஆன்ஸ் நிறைய இந்த ரஸ்டிக்கான சேர்ஸ் எல்லாமே இங்கேயே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்தால் போதும், மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே இருந்தால் போதும். ஸ்டூடியோக்கு தேவையான எல்லா செட்டப்புமே சூப்பராக இங்கே இருக்குது. ஸ்டூடியோ பெருசாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்டூடியோவை பார்த்துட்டோம். என் சிகை அலங்காரம் ஆள் யாருன்னு பார்க்கணும்ல. ஆமாம், அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மாமா. அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். கண்டிப்பாக. அவர் அப்பாயின்மெண்டோட அவர் அசிஸ்டன்ஸ் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது இன்னும் பெரிய விஷயம். ஆமாம் ஆமாம், அவர் பெரிய ஆள். ஐயோ, அவர் பேர் சொன்னா அவர் பெரிய ஆளுங்க. சார், மே ஐ கம் இன் சார்? மே ஐ கம் இன்? பார்த்தீங்களா, நான் ரெடி ஆகுறேனோ இல்லையோ, அவர் ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ரெடி ஆவார். ட்ரையரும் ரெடியாக இருக்காரு. இவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. நான் வந்து அப்பெல்லாம் சொல்லாத, அவரோட அசிஸ்டன்ட் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். அவர் அப்பாயின்மெண்ட் எப்பவுமே ஈஸியாக கிடைச்சு. ஆமா, என் கல்யாணத்துல ஒர்க் பண்ண 2 அசிஸ்டன்ட் இப்போ இல்ல அவங்க கூட. ஆமா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக ஆக்கி விட்டுருவாங்க. ஆமாம். ஸோ அதனால செல்லன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்பாயின்மெண்ட் இது எல்லாத்தையும் புக் பண்ணுவார், அசிஸ்டன்ஸ் அனுப்பிச்சு விட்ருவாரு. ஸோ அவங்களே பெஸ்ட்டாக பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால வந்து அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கு. என்ன சிரிக்கிறேன். ஸோ எங்களுக்கு ஆஸ்தான மேக்கப் மேன். ஆமாம், அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது. எல்லாத்துக்கும் அனைத்து நல்ல காரியங்களுக்கும் சுப காரியங்களுக்கும் வழங்க வேண்டிய இடம் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு அவரோட மேக்கப்பில் தான் நாங்கள் வந்து ஜொலிக்க போகிறோம். ஆமாம், ஃபாஸ்டா பண்ணி சூப்பரா லுக் கொடுக்க போறோம். ஆமா, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு லுக்கு 2 லுக்கு இல்ல, மொத்தம் 10 லுக்கு. ஸோ 10 விதமா போட்டோஷூட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான். அதாவது ரொம்ப சிம்பிள் வேல தான். ஆமா, அது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். அதெல்லாம் 10 லுக்ஸ் பிளான் பண்ணோம். ஆமா ஆமா. இதுக்கப்புறம் என்ன ஃபோட்டோகிராஃபி டீம் எல்லாருமே ஆன் த வே. தி கிரேட் ஆர்கனைசர் அருள் செல்வன் இஸ் ஆன் த வே. வர உங்களுக்கு ஒவ்வொருத்தரா இன்ட்ரோ பண்ணுவோம். ஆமா, பார்ட்டிஸ் மட்டும் இன்னைக்கு வந்திருக்காங்க எங்க கூட. 2 பார்ட்டிஸ் வந்து இங்க இருக்காங்க. ஆமா, 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாம், ஆரம்பிக்கலாம். சரியா? ஆரம்பிக்கலாமா? போலாம். பாய். ஹலோ. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதான் என்னோட லுக்கு. ஒரு க்ரீன் ஷர்ட் அண்ட் கோல்டு வேட்டி. ஸோ இது டாபர்மேனில் போய் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அவளுக்கு வந்து அந்த ஒரு லாங்காக ஒரு சாரீ, அந்த சாரீ டிசைன் பண்ணி அவளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வந்துட்டோம். ரெடி ஆகிட்டாங்களா? ஹலோ, ஹாய்.
பரபரப்பாக வேலை பார்க்குறாங்க பாருங்க. பக்கத்தில் வந்து ஃப்ரேம்குள்ள சரிங்களா? அது எதுக்குலாம் சொல்கிறேன். ஹலோ வெல்கம். ஸோ இந்த ஃபோட்டோஷூட்டுக்கு மெயின் காரணமே இலக்கியா சிஸ்டர் தான். எங்கள் ஸ்மார்ட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்மார்ட் டேக்காஸோட முழுமையான ஈடுபாடில் நாங்கள் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கோம். வேறு எங்கள் பாப்பாவும் கார்த்திக்கும் வந்து ஃபஸ்ட்டு அழகான விஷயம், அவங்க லவ்வுக்கான ஒரு அங்கீகாரமாக ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கு. அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். அதை டிஃப்ரெண்டோட ஒரு தீமில் நாங்கள் அதை வெளிப்படுத்துகிறோம். ஸோ இப்போ அப்படியே திரும்பினீங்கன்னா அவங்க மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஹலோ ஹாய் செல்டன் டார்லிங், கியூட்டா இருக்கீங்க. நீங்க முடிஞ்சா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. எடே நைஸ். தேவாரா படத்தில் வர இவர் மாதிரி இருக்கும்மா. யார் மாதிரிமா? அவர் பேர் அப்பா என்டிஆர், ஜூனியர் என்டிஆர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா லுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து அந்த ராஜா ரவிவர்மா ஆர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாரீலாம் போட்டு அந்த ஓல்டு மோடு இருக்கும்ல, ரெட்ரோ, அந்த ஃபீல். ரெட்ரோக்கும் முன்னாடி ரெட்ரோ. ஆமாம், விண்டேஜ் லுக். ஆமாம், மன்னர் காலத்து இது. ஸோ இனிமேல் வந்து தனியாக தான் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் வந்து மாமாவோட சேர்ந்து பண்ணுறேன். ஆமாம், ரவிவர்மர் ஆர்ட் பார்த்தீங்கன்னா இனிமேல் தனியாக தான் இருக்கும், லேடிஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி ஜென்சி சேர்த்துலாம் ஆமாம் சேர்த்து பண்ணுறோம். ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு காஸ்டியூம். லுக் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. லுக் எப்படி இருக்குன்றது நீங்கள் இந்த தெரியப்படுத்துங்கள். ஆமாம், அப்படியே ஒவ்வொரு லுக்காக உங்களுக்கு ரிவீல் பண்ணுறோம். ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு சரி சொல்லுங்கள். போகலாமா? ஓகே, நாங்கள் அப்போ அடுத்த லுக்கில் உங்களுக்கு திரும்ப நன்றி பண்ணுறோம். ஸோ செகண்ட் லுக் ஒரு இங்க் ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வியர் ஷர்ட்டு, ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் ஷூ. கமான், ஹலோ ரோலிங்கில் வா. ஸோ லுக் 2 இது வந்து பாப்பாக்கு காஸ்டியூம் டிசைனர். எஸ், இது வந்து அமோர் மோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சாரி வந்து தண்ணி பொட்டிக். ஸோ அதோட வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். இது வந்து அமோர் மோடா அப்படின்ற ஒரு மெட்டர்னிட்டி கவுன். ஆனால் இதில் அழகாக வயிறு தெரியுது பாப்பா. நல்லா தெரியுதா? சூப்பராக இருக்குது. ஹாட். அது வந்து அந்த ஷேப் கரெக்டாக கொடுத்துருக்காங்கல்ல, நல்லா இருக்கு. வயிற்றுல நீங்கள் இப்போதான் எனக்கு வயிறு தெரியுது. இதுதான் இந்த ஒர்க்கு தான். இதுதான் 9 மாதம் வெயிட் பண்ணது. எஸ். அப்புறம் மேக்கப் அழகாக பார்த்தாரு. ஜுவல் ஃப்ரம் நியூ ஐடியாஸ். சரி, நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாம், மெட்ராஸ் ப்ராப்ஸில் இருக்க ப்ராப்ஸ் எல்லாம் இப்போ அடிச்சு ஒட்டச்சு எல்லாத்தையும் இது. ஆமாம், இது எடுங்க அதை எடுங்கன்னு வாங்கிக்கிட்டு இப்போதான் 2வது லுக் போயிருக்கோம். இப்போ 3வது லுக்கு வரோம். ஆமாம், ஆமாமா. லுக் 2 இல்லை 3 லுக் 3. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சூப்பராக. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக போகும்போது ஒன்று மட்டும் அப்படியே ஒரு ஃபார்மலாக ஃபங்கி கிளிட்டரா. ஆமாம், ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். கேண்டிமா சாரி, கேஷுவலாக ஃபன்னியாக, ஃபார்மலாக ஃபன்னியாக. ஸோ கேண்டி லுக். எஸ். ஆமாம், ஸோ கேர்ள் பேபினா பிங்க்கு. ஆமாம், ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாய் பேபினா அந்த ப்ளூ மேனேஜ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ எஸ். உங்களுக்கு யார் டிசைன் பண்ணாங்க? எனக்கு வந்து என் தம்பி நசீர் வந்து டிசைன் பண்ணான். சூப்பர். எனக்கு வந்து ஆயிஷா சிஸ்டர் பண்ணாங்க. ஸோ 2 பேருமே வந்து நம்ம மிஸ்டர் மிஸ் சின்னதுலேருந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவன் அப்போ இருந்தே கேட்டுட்டு இருக்கான். ஆமாம், அண்ணா மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட் 4வது மாதம் ஆரம்பிச்சவே விடாமல் ஒவ்வொரு வாரமாக கால் பண்ணி சத்தியமாக தரேன்டா, நீ கவலையப்படாதான்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட் பண்ண போகிறோன்னு சொன்னோமே. எனக்கு எங்கே நான் பண்ணாமல் எப்படி சாரி தான் பண்ணுறோம் அப்படின்னு. இல்லை, அவர் தான் அடம் பிடிச்சி கவுன் நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. அப்போ அதே மாதிரி நானும் சொன்னேன், எனக்கு ஒரு பிளைன் ஷர்ட் இந்த மாதிரி நான் ஃபங்கியாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்டாக அழகாக இருக்குது. இன்னமும் பம் தெரியுது அழகாக. இதே நல்லா தெரியுது அழகாக. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் லுக் போகலாமா? டன். லுக் 4. எஸ். ஸோ இது வந்து லுக் 4. ரொம்ப சிம்பிள் லுக்கில் பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப செம்ம எலகன்ஸாக ட்ரை பண்ணோம். எப்படி இருக்குது லுக்? சூப்பராக இருக்குது. ஆமாம், ஸோ இதுவும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஆமாம், சேம் தன்வி பொட்டிக் அண்ட் எஸ் டாபர்மேன் ஸ்டோர்ஸ். ஸோ கஸ்டமைஸ் பண்ணால் இது வந்து மெட்ராஸ் ப்ராப் ஸ்டுடியோ அழகாக வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்ற எங்கள் அண்ணனோட ஸ்மார்ட் டேக்கர் ஃபோட்டோகிராஃபி பிச்சுக்கிட்டு இருக்காங்க. பூரா வெறுத்துனா பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போகலாம். அவுட் பார்க்கும்போது தான் தெரியும். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே டக்கு 4வது ட்ரெஸ்ஸு பாப்பா 5 போவோம். 5வது போகலாம். வணக்கம். இதான் லுக் 5. எஸ், லுக் நம்பர் 5. ஆமாம் சார், எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ட்ரை கலரில் ஒரு சாஃப்ட் காட்டனில் அவங்க சாரீ
இந்த சாரி நீங்கள் வந்து இதில் பார்த்துருக்கலாம், அதாவது அரண்மனை 4ல் ஆமா தமன்னா மேம் தமனா மேம் போட்டிருப்பாங்க அதே சாரி. கிரியேஷன் மாதிரி. ஸோ அண்ட் இட்ஸ் ஃப்ரம் தண்ணி போட்டிருக்குங்க. அண்ட் மாமாவுடைய அழகான லெனின் ஷர்ட் இஸ் ஃப்ரம் டேப்பர் மேன். ஆமாம், சேம் டாப்பர் மேன். லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பேக் டாப் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு லுக்கும் அழகாயிட்டே போயிட்டே இருக்கு. ஆமாம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் கை கும்பிட்டோம்னா அடுத்து பொங்கல், தமிழ் புத்தாண்டு எல்லாத்துக்கும் இதுலேருந்தே வாழ்த்து சொல்லிடலாம் போல். ஸோ அந்தளவு ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு. ஆமாம் எஸ். இப்போ நம்ம வந்து அடுத்த லுக் போகிறோம். லுக் நம்பர் 6. ஓடு. லுக் நம்பர் 6. நேரம் மாலை 4:30 மணி. டயர்டாகி காஃபி குடிச்சிட்டு டைம் எங்களுக்கு. ஸோ எஸ், இப்போ வந்து லுக் நம்பர் 6. இன்னும் 3 லுக் தான் முடிக்கிறோம். ஆமாம், அடிச்சு தகுத்துறோம். 10லேருந்து 1 கழிச்சு 9 ஆக்கியாச்சு. ஆமாம். ஸோ தேங்க்யூ மெட்ராஸ் ப்ராப் ஃபார் பியூட்டிஃபுல் காஃபி, சாரி டேஸ்டி காஃபி. ஹாஸ்பிட்டாலிட்டி செம்மையாக இருக்குது. ஆமாம், பார்த்து பண்ணுறாங்க. டயர்ட் ஆகும்போது தண்ணி கொடுத்து காஃபி கொடுத்து ஆமாம் எல்லாமே கொடுக்குறாங்க. சரி லுக் நம்பர் 7 பார்க்கலாமா? பாய். லுக் நம்பர் 7. ஸோ எஸ், 7th லுக். அண்ட் அகெயின் ஒரு சாரி, ஒரு அழகான பிளாக் அண்ட் பிளாக் காம்போ. ஆமாம், பிளாக் அண்ட் பிளாக் காம்போ. ஸோ இந்த ஜுவல் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குல்ல? ஆமாம், சிவன் பார்வதி அப்புறம் இட்ஸ் கணேஷர். ஸோ ஜுவல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஐடியாஸ் ஃபேஷன்ஸ். எஸ் ஆஃப்கோர்ஸ். ஸோ அந்த லுக்கும் நல்லா இருக்கும். உனக்கு அந்த பூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வச்சிருக்குது. இட்ஸ் பை செல்டன் ஆர்டிஸ்ட்ரி, only செல்டன் ஆர்டிஸ்ட்ரி. ஆசம். அங்கே வேறு அங்கிருந்து சொல்கிறாரு வடிவேல் மாதிரி. செல்டன் தான். ஸோ பிள்ளை காலையில் இருந்து இருந்து பிளான் பண்ணோம். பட் 7:50 தான் ரீச் ஆனாங்க. இவங்க வந்ததுலேருந்து ஒரு லுக்கா நெக்ஸ்ட் ஸோ சேம் பேஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் ஹேர் ஸ்டைல் மட்டும் இமிடியேட்டாக சேஞ்ச் பண்ணி எப்படியோ எல்லா லுக்குக்கும் வேறு ஹேர் ஸ்டைல் வந்து பிளான் பண்ணியாச்சு. நான் காலைல 8 மணிலேருந்து இப்போ 7 மணி ஆகிடுது. ஆனால் இப்போ வரைக்கும் மேக்கப் வந்து அப்படியே இருக்குது, அந்த பேஸ் வந்து குறையாமல் இருக்குது. ஸோ தேங்க்யூ சொல்கிறேன். நோ வாட்டர் ப்ரூஃப் அதெல்லாம் நாங்கள் டெக்னிக் யூஸ் பண்ணலாங்க. நோ வாட்டர் அப்படிலாம் இல்லை. அது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரிஞ்ச ட்ரிக்ஸ் தான். அது வாட்டர் ப்ரூஃப் ஸ்மச் ப்ரூஃப் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாரும் அந்த மாதிரி தான் கோவிக்கு வித்துட்டு இருக்காங்க. நான் அப்படிலாம் கோவே மாட்டேன். மேக்கப் வந்து இப்போ நான் பண்ணேன்னா அது கண்டிப்பாக 10 to 12 hours இருக்கும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை. ஸோ அதுதான் பாப்பாவோட என்கேஜ்மெண்ட், வெட்டிங், ரிசப்ஷன், ஹல்தி, மதுரை ரிசப்ஷன் எல்லாமே அதான். டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். நானும் பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். சூப்பர் லவ் யூ. சரி 8வது லுக் போய் ரெடியா வாங்க. 8வது ஆமாம். லுக் நம்பர் 8. எஸ், லுக் நம்பர் 8. ஆமாம். ஸோ இது வந்து மல்மல் காட்டனில் ரொம்ப அழகான ஒரு மல்மல், ரொம்ப சாஃப்ட் காட்டன். ஸோ அதை வந்து லெனின் ஷர்ட்டோட நான் பேர் பண்ணியிருக்கேன். வந்து இது ஒரு மல்டி கலர், அந்த ஒரு பர்பிள் கலரோட. பர்பிள் கலர் அண்ட் ஒயிட் பேண்ட். எஸ். ஸோ ஆஃப்கோர்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த லுக்கும். நீங்கள் வந்து 1 2 3 4லாம் இனி வச்சுக்கோங்க. ஆமாம், எந்த லுக் பிடிச்சிருக்கு, 1 பிடிச்சிருக்கு, 2 பிடிச்சிருக்கு, அப்படி எதுவோ கமெண்ட்ல அப்படியே டக்குன்னு தட்டி விட்டிங்கன்னா எஸ் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பின்னாடி உழைத்த எங்கள் உள்ளங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நான் டீம் காமிக்கிறேன் எவ்வளோ பெரிய டீம் நாங்கள் அதுக்கு முடிக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பேர் பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க போய் டக்குன்னு 9வது லாஸ்ட் லுக், என்னோட ஃபேவரட் லுக். எப்பயுமே வந்து ஒயிட்ன்றது ஒரு ஃபேவரட்டான லுக் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ நம்ம பிளாக் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் லுக் வந்து ஒயிட்டு. ஸோ அது எப்படி வரப்போகுது பார்க்கலாம். ஒயிட் தான் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி உள்ள ஒரு கலர். அதாவது நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கே ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப்போட வரும். ஆமாம், போய்ட்டு பாய். ஃபைனலி 9th லுக் அண்ட் ஃபேவரட் லுக், ரொம்ப ஃபேவரட். அண்ட் இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக வந்திருக்கு. என்னன்னு தெரியல, இத்தனை லுக் நம்ம பண்ணோம். இதுல இருந்து ஒரு அழகை தாண்டி இந்த ஒயிட்ல வந்து ஒரு தனி அழகு இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை பார்க்கும்போது நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆசையாக வந்துட்டு இருந்துச்சு. லேட் பண்ணிட்டோமோ, இன்னும் ஒவ்வொரு மாதம் எதுவுமே எடுத்துருக்கலாமோ அப்படின்ட்டு, ஒரு மாதம் ஒரு லுக்கு இன்னும் நம்ம எனக்கு எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. சரி, அடுத்த பேபிக்கு அது பண்ணிக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக ஒரு மந்த்துக்கு ஒரு லுக் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி டே. அதாவது இதுக்கு பின்னாடி நிறையா பேர் உழைச்சோம். அப்படியே லைட்டாக அப்படி திருப்பி காட்டேன். அப்புறம் அவங்க அப்படியே கேஷுவலாக இருக்கட்டும். அப்போ தான் எவ்வளோ அதில் எத்தனை பேர் இப்படி டயர்டாக உட்காந்துருக்காங்க. சரி, இப்போ வந்து நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மார்னிங் வந்து 7 மணிக்கு இங்கே ஸ்டூடியோ திறந்தாங்க. இப்போ மணி என்னென்னா 7, ஆல்மோஸ்ட் 12 hours வந்து ஒரு ஷூட் நாங்கள் ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்கோம். அது ஃபஸ்ட்டு ரொம்ப அழகாக எங்களை கோஆப்ரேட் பண்ணி
இந்த 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 ஏரியா ஸ்பேஸே வந்து அவ்வளோ அழகாக மாற்றினது மெட்ராஸ் ப்ராப் ஸ்டுடியோ. ஐ திங்க் நீங்கள் அப்படியே 2-3 பேருமே வந்துடலாம். வாங்க வாங்க வாங்க. மெட்ராஸ் ப்ராப் ஸ்டோர்ஸ். ஜோஃபி அக்கா வந்து ஒரு ஒர்க்காக போயிருக்காங்க. ஸோ அவங்க தான் ஓனர். அண்ட் இவங்க 3 பேர் தான் வந்து பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்டுடியோட பேக்ட்ராப் எல்லாமே வந்து பொண்ணுங்க அசால்ட்டாக எடுத்து இப்படி மாற்றி சூப்பராக பண்ணாங்க. அண்ட் வந்து காஃபி டீ இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக எங்களை வச்சுக்கிட்டாங்க. ஆமாம், பெஸ்ட் ஹனிபீஸ். அதாவது அவ்வளோ வேகமாக ஓடி அவ்வளோ சூப்பரமாக வேலை பார்த்தாங்க. அதே மாதிரி ரசித்து பண்ணாங்க. ஆனால் இதோட இது நல்லாயிருக்கும், இந்த பேக்ட்ராப் போட்டால் இது சூப்பராக இருக்கும், இதை ட்ரை பண்ணி பாருங்க, இதை ட்ரை பண்ணி அதே மாதிரி ப்ராப்ஸ் எடுத்து வந்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3 மாடிக்கு ப்ராப்ஸ் இருக்குது இவங்ககிட்ட. அதான் பெரிய ஒரு விஷயம். அதனால் ஓடி போய் எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். 12 மணி நேரம் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அது வேற ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃபி டீம் வந்து ஃபோட்டோகிராஃபின்றது இது பெரிய பங்கு. ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தது வந்து மிஸ்ஸஸ் இலக்கிய அருள் செல்வன் அண்ட் அருள் செல்வன். வெல்கம் गाइस. அண்ட் வந்து எஸ் ஃபோட்டோகிராஃபி சைடுல ஃபோட்டோகிராஃபர்ஸா இருந்தது தனுஷ் அண்ணா அண்ட் ரூபன் ப்ரோ. நாங்க சோர்ந்தாலும் அவங்க வந்து சோர்ந்திருக்கவே மாட்டாங்க. நான் ரொம்ப டயர்டானாலும் வாங்க போலாம் பயங்கரமா எங்களை வைப் பண்ற ஆளு. ஸோ வந்து மெயின் பில்லர்ஸ் 2 பேரு. இப்போ வந்து நீங்க 2 பேரும் ஃபோட்டோகிராஃபி அவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா லுக்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து செம்மையா வந்திருக்கு. நான் வந்து அவுட்புட் எப்படி இருந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். தேங்க்யூ கண்டிப்பா. மேக்கப் சைடுல ஷெல்டன் நல்லா பண்ணி கொடுத்திருக்காரு. Sheldon and Tina, welcome. Sheldon and Tina. So yes, we have makeup sideல இருந்து Sheldon and makeup இல்ல saree hair எல்லாமே வந்து இவங்க 2 பேரும் full and full பாத்துக்கிட்டாங்க. So thank you so much. நீங்களும் 12 மணி நேரம் அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கீங்க. அண்ட் ஜுவல்லரி சைட்லேருந்து நியூ ஐடியாஸ் சசிகலா அக்கா பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து நான் ட்ராவல் பண்ண முடியலன்னே அவங்க மெனக்கெட்டு எல்லாமே பேக் பண்ணி அவங்க அனுப்பிச்சாங்க. அண்ட் வந்து மாமா வந்து இவ்வளோ அழகாக வந்து நீங்கள் நான் பார்த்ததுக்கு காரணம் வந்து இட்ஸ் ஃப்ரம் டேப்பர் மேன். ஸோ வந்து அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்டியூம் டிசைன் பண்ணாங்க. அந்த ஒரு சாரி லுக் எல்லாமே வந்து லெனின் நான் பேர் பண்ணல, அது எல்லாமே ஸ்டிச் பண்ணது வந்து விக்னேஷ் ப்ரோ அண்ட் டீம் டேப்பர் மேன். ஸோ மாமா எனக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்காரு. ஆல்ரெடி அவ்வளோ அழகு, இன்னும் கூடுதல் அழகாக வந்து எல்லாரோட கோஆபரேஷனும் எவ்ரிதிங் எஃபர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகா சாரி சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். தன்வி புட்டிக் காயத்ரி அக்கா அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் நம்ம 2 கவுன் பார்த்தோம். ஒன்று வந்து லேஸ்ல ரெட்டு, தட்ஸ் ஃப்ரம் அமோர் மோடா. ஸோ அவ்வளோ அழகாக வந்து அவங்க டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப குறிப்பிட்ட டைம்ல தான் எல்லாருக்குமே நான் கொடுத்தேன். அண்ட் நசீர் அண்ணா ஐஷா அக்கா 2 பேரும் வந்து எங்களோட பிங்க் அந்த கேண்டி லுக் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எல்லாருமே இங்கே பட்டிங் தான். நாங்கள் வந்து எல்லாருமே ரொம்ப வளர்ந்தவங்களாம் கிடையாது, எல்லாருமே பட்டிங்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு அழகான ஒரு ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம். நீங்கள் இல்லைன்னா இந்த மெட்டர்னிட்டி ஷூட் வந்து இவ்வளோ அழகாக முடிஞ்சிருக்காரு. அண்ட் எங்களை வந்து பேக் போனா இருந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்த ஒரு 2 தாய்மார் ஊட்டில இருந்து வந்திருக்காங்க, ஒருத்தவங்க மதுரையில இருந்து இங்க வந்து மார்னிங்ல இருந்து நாங்க கொஞ்சம் டவுன் ஆனாலும் எங்களுக்கு வந்து டீ கொடுத்து பிரியாணி கொடுத்து அப்போ அந்த தாய்மையை காட்டுறதுனால அது நல்லா போயிட்டு இருக்கு. சோ they are also there. அவங்களுக்கு ஸ்பெஷல் நன்றி இருந்தாங்க. ஆமா, வீட்டுக்கு போயிட்டு ஸ்பெஷலா நன்றி சொல்லிக்கிறாங்க. ஆமா 12 மணி நேரம் ஏஸ்ல இருந்து பாருங்க எவ்வளவு குளிரா இருக்காங்கன்னு. அப்ப எந்த அளவுக்கு இருந்து பாயா கேர்லா பாய் எல்லாம் கை தூக்குங்க. பாய் கை. ஆமா ஓகே மெஜாரிட்டி பாய்ஸ். ஓகே கேர்ள் கை தூக்குங்க. எனர்ஜி பாய் தான். பாய் தான் மெஜாரிட்டி பாய் தான் போப்பா. பாயா கேர்ளானு இன்னும் எஸ் கெஸ் பண்ணிட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு பாயோட தாய்லாந்து டூர் போறோம் ப்ரோ. பொன்னார்ல நாங்க ஷிரடி போறோம். பொன்னார்ல நாங்க ஷிரடி போறோம். பாயா தான் தாய்லாந்து கேர்ளா தான் ஷிரடி. So yes, என்னோட டீமுக்கு பெரிய thank you. You guys done a great job. And mama எப்பவும் போல so முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜோஃபி here. ஜோஃபி அக்கா இவங்க ஸ்டுடியோட ஓனர். and எல்லாமே மாமா சொன்னார்ல ஒரு லுக்கும் அவ்வளோ அழகா டிசைன் பண்ணி அனுப்பிச்சது எல்லாமே அவங்க தான். so you've been a great support அக்கா. thank you so much. thank you so much. you want shootum அவங்க இங்க தான் பண்ணனும் சொல்லிருக்காங்க. டேல பண்ணோம்ல நிச்சயமா வரும். and you have a bestest team அக்கா and speedest team. அவ்வளோ அழகா பண்ணாங்க. சூப்பரா பண்ணாங்க. ஆமா. So they've done the job வேற level. Very happy. So yes, super. மாமா உங்க ஸ்டைல்ல பேக்கப் சொல்லிடுங்க. ஷூட் பேக்கப். So thank you so much. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
இந்த பக்கம் ஏதாவது ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ண வேண்டியது ஸ்மார்ட் ஃபோட்டோகிராஃபி, செகண்ட் கான்டாக்ட் பண்ண வேண்டியது மெட்ராஸ் ப்ராப் ஸ்டோர் ஸ்டுடியோ. காசு தருது யாராருக்கு என்னென்ன வேணுமோ அவங்கள பிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கான்டாக்ட் பச்சா வேணும்னா அருளனாவை கேட்டுக்கோங்க. இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணனும்னா ஸ்மார்ட் டெக். அத கேட்டுக்கோங்க. பை பை. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பாண்டியம்மா சேனலுக்கு. கீப் அஸ் இன் பிரேயர்ஸ். ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல தான் டெலிவரி. ஸோ எங்களை ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க எங்களுக்காக. ஸோ அண்ட் பெல் பட்டன் தட்டி வீடியோ நோட்டிஃபிகேஷன். பை பை.